நீங்க ஒரு முருக பக்தர், அதனாலதான் ஒரு புகழ்பெற்ற முருகன் கோயிலுக்கு உங்களை கொண்டு வந்திருக்கேன். இந்த வருஷமாவது எந்த சேட்டையும் பண்ணாம வாழை சுருட்டிக்கிட்டு ஒழுங்கா இருங்க மாமா. மாமா, நீங்க பாட்டுக்கு சொல்லாம கொள்ளாம மேல போய் சேர்ந்தீங்க. ஆனா நாங்க படுற அவஸ்தை உங்களுக்கு தெரியுமா? சரி, எங்க இருந்தாலும் ஆசீர்வாதத்தை அள்ளி தெளிங்க. என்ன ஆயில் ஜாஸ்தியா இருக்கு? காக்கா பீ. சரி, காக்கா மூலியமா ஆசீர்வாதம் பண்றீங்க, சந்தோஷம். என்ன மாமா அதையும் கொடுக்குறீங்க உதையும் கொடுக்குறீங்க. சரி, எது கொடுத்தாலும் ஓகே, நான் போய் பொழப்ப பாக்குறேன். நானும் அப்ப இருந்து பாக்குறேன், பஸ் லொட்டு லொட்டு தட்டிட்டு வர. யாரா நீ? இந்த யாரு? எது நான் யாரா? இந்த பஸ்ஸோட ஓனர், அவரோட ஃப்ரெண்டுங்க. அவங்க அப்பாவுக்கு தங்கச்சி மகன். அவர் வந்து என் மச்சான், நான் மாப்பிள. பேரு அழகன், சுருக்கமா அழகு அழகுன்னு கூப்பிடுவாங்க. என்ன சிரிக்கிறீங்க? நக்கலா சொல்லிட்டு இருக்க, திரும்ப திரும்ப பஸ் என்னோட ஓனர் திட்டு வாங்குறல்ல. இப்போ இந்த வண்டிக்கு நான் தான்டா ஓனர். எது? உன் முதலாளி இருக்கானே முதலாளி, அவன் இந்த வண்டி என்கிட்ட வச்சு துட்டு வாங்கியிருக்கான்டா. துட்டு அத குடுக்க வக்கீல் இல்லாததுனாலதான் இந்த வண்டியை நான் இந்த ஆளுக்கு விற்க போறேன். ஐயா, முதலாளிக்கு முதலாளி, என் முதலாளி வந்தவன உங்க பணத்தை கொடுத்துருவாரு முதலாளி. அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருக்க முதலாளி. எங்கடா அவன் முதலாளி? என்ன அப்படி பாக்குற? உன் முதலாளி இந்த கார்ல வருவான்டா. உன் முதலாளி இந்த மாதிரி கார் வாங்கணும்டா 7 ஜென்மம் எடுக்கணும். வணக்கம். என்ன சொன்ன? என்ன சொன்ன? நேத்து வரைக்கும் ஏழையா இருந்த என் முதலாளி பாத்தியா கார்ல வந்துட்டான். என்னமோ பேசுறேன், யார்கிட்ட பேசுற? அட உடுப்பா, நமக்கு வேண்டியது பணம். சாரி. அது ஏ கோபி. எஸ். பேங்க்ல எவ்வளவு பணம் இருந்தாலும் மொத்தத்தை எடுத்துனாலும் மூஞ்சில ஏறிடா. கேவலமா பேசுறாங்க, பஸ்ஸ தட்டி தட்டி பாக்குறாங்க. அழகா, அமைதி அமைதி. அதான் வந்துட்டேல. ரொம்ப ஓவராவுல பேசுறாங்க. சார், லிஃப்ட் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். பரவாயில்ல. சார், டீ காஃபி ஏதாவது? அதெல்லாம் ஒண்ணு வேணாம் தம்பி. எனக்கு சார் காலைல இருந்து ஒண்ணுமே சாப்பிடல சார். அட போப்பா, கார்ல வந்து ஒசி டீ வேறையாக்கும். கோபி, நாள் என்ன சொன்னா தெரியுமா? என்ன? நம்ம பஸ்ஸ இந்த பண்ணாடிட்ட விற்க போறானா. அடாதான் சாரி சொல்லிட்டேன்ல, அப்புறம் எதுக்கு எங்க 2 பேருக்குள்ள சண்டை ஏற்படுத்தி விடுற? சும்மா இருப்பா. கோபி, பணத்தை கொடுப்பா. முதலாளி, நான் பணம் கொடுக்க கொஞ்ச நாள் தானே லேட் ஆச்சு. அதுக்குள்ள இந்த அழகான பஸ்ஸை விக்கிறதுக்கு உங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சு? தப்பு தான். எங்க அப்பாவோட ஞாபகமா என்கிட்ட இருக்க ஒரே நினைவுச்சுன்னா இந்த பஸ் மட்டும் தான். சாரி கோபி, தொழில் வியாபாரம் பணம் சம்பந்தப்பட்டது. ஓமா பேசிட்டு தப்பு தான்பா. பணத்தை கொடு. காலையில தான் உங்களுக்கு ஒரு 10,000 ரூபாய். 10,000 தானா? சரி பரவாயில்ல கூட. அவசரப்படுறீங்க. சரி, அத வாங்கறதுக்காகத்தான் ஒருத்தர்கிட்ட போனேன். அவன் மூஞ்சில அடிச்ச மாதிரி இல்லன்னு சொல்லி. இல்லன்னு சொல்லிட்டானா? அப்ப பணம் இல்லையா? இல்ல, சாரி. அந்த வெத்து பேக வச்சுட்டா 10 வாட்டி சாரி கேட்க வச்ச வண்டி ஏறா. சரி சார். முதலாளி, என்ன நீங்க ரொம்ப அவமானப்படுத்துறீங்க. நான் பசி பட்டியமா இருக்கும்போது கூட இப்படி ஒரு காரியத்தை நான் செஞ்சதே இல்ல. இன்னைக்கு நான் எல்லாத்துக்கும் துணிஞ்சிட்டேன். தங்க நகை எங்க தாத்தா எனக்கு போட்டது. இந்தாங்க புடிங்க. தங்க டமா தூண்டு இருக்கு, கயிறு உழவு பெருது இருக்கு. கேவலப்படுத்தாதீங்க சார். நான் 3 வயசு இருக்கும் பொழுது எங்க தாத்தா பாசமா என் இடுப்புல மாட்டினாரு. அப்ப என் இடுப்பு சைஸ் இவ்வளவுதான். நான் வளர வளர 2 சைடும் கயிறை போட்டு எக்ஸ்டென்ஷன் பண்ணிக்கிட்டேன். சார், தற்சமயம் இதை வச்சுக்கிட்டு எங்க பஸ்ஸை விட்டுட்டீங்கன்னா நாங்க எங்கேயாவது போய் பொழைச்சுக்கோம். 1000 தான் சொன்னாலும் பணத்தை கொடுக்காம வண்டி எடுக்க விட மாட்டேன். எதுக்கு வண்டியை குறுக்கால் நீங்க வண்டி எடுத்தாதாண்டா ஏன் வண்டியை நான் எடுக்க முடியும்? இல்லங்க, பணத்தை கொடுக்காம வண்டி தொடக்கூடாது. அது வந்து பாரியா, உன் சண்டை எல்லாம் வேற எங்கேயாவது வச்சுக்க. முதல்ல வண்டி எடுங்க. என் வண்டியை நான் எடுக்கணும். நான் டியூட்டிக்கு போக டைம் ஆச்சு. பார்த்தா பெரிய மனுஷன் மாதிரி இருக்கீங்க. நானும் என் டியூட்டியை தான் பாத்துட்டு இருக்கேன். இவங்க எனக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்க சொல்லுங்க, அப்புறம் வண்டி எடுக்க சொல்லுங்க. இல்லாட்டி வண்டி எடுக்க விட மாட்டேன். பெரியவர் சொல்றாருல, கேட்கணும்ல. என்ன சார் நீங்க? ப்ளீஸ் சார், ப்ளீஸ். சரி சார், உங்களுக்காக விடுறேன். லாஸ்ட் வார்னிங். அத கொடு. தங்கம். தம்மா துண்டு தங்கம்.
மிச்ச பணத்தை எப்ப கொடுப்ப? பிப்ரவரி 30ஆம் தேதி. ஷூர். ஷுவர். பிப்ரவரி 30 பணத்தை கொடுத்துருவேன். சார் பிப்ரவரி 30 தருமா சார்? பிப்ரவரி 30. பிப்ரவரி 30. யோ அதான் கோயிலுக்கு முன்னால் நிக்க வச்சு பிப்ரவரி 30ன்றாங்க. கொடுத்துருவானுங்க, கொடுத்து தொலையா. போய் தொலைங்கயா. ஐயோ பணக்க சார் சரி சார் பாத்தீங்களா? இந்த பார், பிப்ரவரி 30 மறந்துட கூடாது. பிப்ரவரி 30. அப்பா ஜனவரி பிப்ரவரி போலாம் ரைட். பிப்ரவரியில எதிரா 30. பூசிட்டாங்களா? பூசிட்டானுங்க. ஆ. நீ இங்கதான் இருக்கியா? உன்னைத்தான் ரொம்ப நாளா தேடிக்கிட்டு இருக்கேன். விட மாட்டேன். உன்னைய அடிச்சு கொல்லாம விட மாட்டேன். மச்சான், ஆ, அவன் வந்திருக்கான்டா. எவன்? அவன் தான்டா அந்த காவாலி பையன். அட யாரா அது? என் எதிரி. என் பாஸ்போர்ட்ட கண்ணா அப்படின்னு கடிச்சு குதிரை என் வாழ்க்கையை கெடுத்தானே அந்த நாதாரி பையன். எலி எங்க? நம்ம செல்ஃப்ல. அவனை ஏய், அது சரிடா சரி. ஏய் எங்க அப்பா போட்டோ கொண்டே போடுவேன். ஏய் அது கேரளா ரைட் சிக்னல் வேற போட்டாங்க. ஐயோ டேய். ஏய் ஓட்ட வழியா ஓடுறியா? இன்னைக்கு உன்னை சட்னி ஆக்காம விட மாட்டேன். இன்னைக்கு உன்னை கொல்லாம விட மாட்டேன். காலு போத்துருச்சு. யாருக்குள்ள போலா விட்டுமா உன்னைய? ஏய் யோ ஆட்டோல ஓடுறியா? ஓடியா? யா கால தூக்கியா? ஏய் 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 அம்மா. எங்க போயிட்டான் இவன்? ஐயோ சிக்னல் விழுந்துருச்சே. டேய் அழகா வேட்டுக்குள்ள ஓடியா? வேட்டுக்குள்ள. யோ என்னையா இது? எலியா? எலியாவது புரியா? போயாங்க. அம்மா சொல்லுங்க மாமா. ஐயோ என்ன பண்றது? இவன் வேற கை ஆட்டுறானே. ஐயோ இருக்க சார் அழகா. ஐயோ கையில வேற காசு இல்லையே. வணக்கம்ண்ணே. வீட்டுல அண்ணி பிள்ளைங்க எல்லாம் நல்லா இருக்காங்களா? என்ன விளையாடுறியா? எடுடா வண்டிய. வண்டி எடுக்கிறதுக்கு எனக்கு மட்டும் ஆசை இல்லையா சார்? ஆனா வண்டி நியூட்ரல் இருக்கு சார். ஃபர்ஸ்ட் கீரை போட்டு வண்டி எடுடா. அங்கதான் சார் ஒரு ப்ராப்ளமே. என் ஃப்ரெண்ட் இல்ல சார், தட் இஸ் ரொம்ப நெருங்கிய நண்பன் சார். அவனோட பாஸ்போர்ட் சார், அத வந்து அந்த ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ்ல வச்சிருந்தான் சார். வண்டிக்குள்ள இருந்த எலி. என்ன அப்படி பாக்குற? உன் முதலாளி இந்த கார்ல வருவான்டா. உன் முதலாளி இந்த மாதிரி கார் வாங்கணும்ட்டா 7 ஜென்மம் எடுக்கணும். வணக்கம். இந்தாயா. யோ என்ன சொன்ன? நேத்து வரைக்கும் ஏழையா இருந்த என் முதலாளி பாத்தியா கார்ல வந்துட்டான். என்னமோ பேசுற? யார்கிட்ட பேசுற? அட உடுப்பா, நமக்கு வேண்டியது பணம். சாரி. அது ஏ கோபி, எஸ் பேங்க்ல எவ்வளவு பணம் இருந்தாலும் மொத்தத்தை எடுத்தனாலும் மூஞ்சில ஏறிடா. ஏறிங்க. கேவலமா பேசுறாங்க. பச்சை தட்டி பாக்குறாங்க. அழகா அமைதி அமைதி. அதான் வந்துட்டேல. ரொம்ப ஓவராவுல பேசுறாங்க. சார் லிஃப்ட் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். பரவாயில்ல. சார் டீ காஃபி ஏதாவது? அதெல்லாம் ஒண்ணு வேணாம் தம்பி. எனக்கு சார் காலைல இருந்து ஒண்ணுமே சாப்பிடல சார். அட போப்பா, கார்ல வந்ததே ஓசி டீ வேறையாக்கும். கோபி நாள் என்ன சொன்னா தெரியுமா? என்ன? நம்ம பஸ்ஸ இந்த பண்ணாடிட்ட விக்க போறானா. அடாதான் சாரி சொல்லிட்டேன்ல. அப்புறம் எதுக்கு எங்க 2 பேருக்குள்ள சண்டை ஏற்படுத்தி விடுற? சும்மா இருப்பா. கோபி பணத்தை கொடுப்பா. முதலாளி, நான் பணம் கொடுக்க கொஞ்ச நாள் தானே லேட் ஆச்சு. அதுக்குள்ள இந்த அழகான பஸ்ஸை விக்கிறதுக்கு உங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சு? தப்புதான். எங்க அப்பாவோட ஞாபகமா என்கிட்ட இருக்க ஒரே நினைவு சின்னம் இந்த பஸ் மட்டும் தான். சாரி கோபி, தொழில் வியாபாரம் பணம் சம்பந்தப்பட்டது. ஓமா பேசிட்டு தப்புதான்பா. பணத்தை கொடு. காலையில தான் உங்களுக்கு ஒரு 10,000 ரூபாய். 10,000 தானா? சரி பரவாயில்ல கூட adjust பண்ணிக்கலாம். எடுத்துக்கிட்டு இருக்காரு. அவசரப்படுறீங்க. சரி
அத வாங்கறதுக்காகத்தான் ஒருத்தர்கிட்ட போனேன். ம். அவன் மூஞ்சில அடிச்ச மாதிரி இல்லன்னு சொல்லி. அத்தி, இல்லன்னு சொல்லிட்டானா? அப்ப பணம் இல்லையா? இல்ல சாரி. சண்டாளா. டேய், அந்த வெத்து பேக வச்சுட்டா நான் 10 வாட்டி சாரி கேட்க வச்ச ஒன்னு இல்லைங்க, வண்டி ஏறா. சரி சார். முதலாளி, என்ன நீங்க ரொம்ப அவமானப்படுத்துறீங்க. என்ன? நான் பசி பட்டியமா இருக்கும்போது கூட இப்படி ஒரு காரியத்தை நான் செஞ்சதே இல்ல. இன்னைக்கு நான் எல்லாத்துக்கும் துணிஞ்சிட்டேன். விடாத. ஏய், மாப்பிள்ளை சொன்னாங்க, வேணாம், அவசரப்படாத. ஏடா, ஜவுளி காட்டு. யோ, உள்ள நாய் பூ வச்சிருக்காயா? ஐயோ. அவசரப்படாத. தங்க நகை எங்க தாத்தா எனக்கு போட்டது. இந்தாங்க புடிங்க. பாயா, தங்கம் தம்மா தூண்டு இருக்கு, கயிறு இவ்வளவு பெருது இருக்கு. கேவலப்படுத்தாதீங்க சார். நான் 3 வயசு இருக்கும் பொழுது எங்க தாத்தா பாசமா என் இடுப்புல மாட்டினாரு. அப்ப என் இடுப்பு சைஸ் இவ்வளவுதான். நான் வளர வளர 2 சைடும் கயிறை போட்டு எக்ஸ்டென்ஷன் பண்ணிக்கிட்டேன். சார், தற்சமயம் இதை வச்சுக்கிட்டு எங்க பஸ்ஸை விட்டுட்டீங்கன்னா